ஹே கைஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு வரலாறு பக்கம். இப்போ நம்ம இந்தியா பக்கத்துல இந்த நவம்பர் 22ல என்னென்ன பயங்கரமான செம்ம இன்ட்ரெஸ்டிங் விஷயங்கள்லாம் நடந்திருக்குன்னு பார்க்க போறோம். ரெடியா? வாங்க உள்ள போலாம். பயங்கர தமிழ்நாடுன்னு பேர் மாறின மேஜிக் 1968. முதல்ல நம்ம தமிழ்நாட்டுக்கு வந்துருவோம். நம்ம மாநிலத்தோட பேர் எப்படி மாறுச்சுன்னு தெரியுமா? 1968 பிரிட்டிஷ் காலத்துல இருந்த மெட்ராஸ் மாநிலம்ங்கிற பெயரை தூக்கிட்டு தமிழ்நாடுன்னு அதிகாரப்பூர்வமா மக்கள் அவையில சட்டம் நிறைவேற்றப்பட்ட நாள் இன்னைக்குதான். மெட்ராஸ் ஸ்டேட்டுங்கிறத விட தமிழ்நாடுன்னு சொல்லும் போதே ஒரு கெத்து இருக்குல்ல. இந்த ஒரு சின்ன மாற்றம் நம்ம மொழிக்கும் நம்ம இனத்துக்கும் ஒரு பெரிய அடையாளத்தை, ஒரு பெரிய பெருமையை உலகத்துல நிலைநிறுத்துச்சு. ஒரு செம்மையான வரலாற்று சம்பவம். போர் பதட்டம் 1971. 1971ல இந்தியா பாகிஸ்தான் போர் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இரு நாடுகளுக்கும் இடையிலான எல்லைகள்ல பயங்கரமான வான்வழி மோதல் நடந்ததும் இந்த நவம்பர் 22ல தான். எல்லையில சண்டை நடக்கும் போது இரு நாட்டு விமானங்களும் ஒருத்தர் ஊடுருவினதா புகார் எழுந்து கடுமையான பதட்டம் நிலவியது. முழு போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு கிளைமேக்ஸ் ட்ரெய்லர் மாதிரி இந்த சம்பவம் அமைஞ்சது. கூன் பெண்களின் வரலாறு பிறப்புகள். நவம்பர் 22ஆம் தேதி பிறந்த இந்திய பெண்கள் சும்மா இல்ல, அவங்க எல்லாரும் இரும்பு பெண்கள்னு சொல்லலாம். ஜல்காரி பாய் 1830. இவங்க தான் ஜான்சி ராணி லக்ஷ்மி பாய்க்கு பக்கபலமா இருந்தவங்க. ராணிக்கு ஆபத்து வந்தப்போ ராணி மாதிரியே வேஷம் போட்டு ராணிக்கு பதில் போர் செஞ்ச துணிச்சலான வீராங்கனை. உண்மையிலேயே ஜல்காரி பாய் ஒரு ரியல் ஹீரோ. சாந்தி கோஷ் 1916. இவங்க ஒரு புரட்சிகரமான சுதந்திர போராட்ட வீராங்கனை. வெறும் 16 வயசுல ஒரு ஆங்கிலேய அதிகாரியை சுட்டு கொண்ட வழக்குல கைதானாங்க. எவ்வளவு பெரிய துணிச்சல் பாருங்க. அழகும் அரசியலும். உலக அழகி டயானா ஹேடன் 1997. இந்தியாவோட பெருமையை உலக அரங்களை ஏத்தி உலக அழகி பட்டத்தை வென்ற நம்ம டயானா ஹேடன் வெற்றி பெற்றதும் இதே நவம்பர் 22ல தான். முலாயம் சிங் யாதவ் 1939. உத்தரப்பிரதேசத்தோட பலமான அரசியல்வாதி, முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் இந்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர், இத்தனை பவர்ஃபுல்லான ரோல் செஞ்ச முலாயம் சிங் யாதவ் பிறந்ததும் இதே நவம்பர் 22ல தான். கப்பலோட்டிய தமிழனும் முன்னோடிகளும். வால்சந்த் ஹீராச்சந்த் 1882. இவர் ஒரு தொழிலதிபர். கப்பல் தயாரிப்பு ஆலைகள்னு ஆரம்பிச்சு சுதந்திர இந்தியாவில் தொழில்துறை வளர்ச்சிக்கு வித்திகா ஒரு முன்னோடி. இப்படி தமிழ்நாட்டின் பெயர் மாற்றம் முதல் உலக அழகி பட்டம் வரைக்கும் நவம்பர் 22 இந்திய வரலாற்றில் எவ்வளவு முக்கியமான நிகழ்வுகளை தாங்கி நிற்குது பாத்தீங்களா? இந்த சம்பவங்கள்ல உங்களுக்கு எது ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை கைஸ்.